கேவி.கே.3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் கேவி.கே.3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. கேவி.கே.3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 20வது மேட்ச்சு நேற்று 3 மணிக்கு நடந்த மேட்ச்சு. அதுக்கப்புறம் இரவு 7:30 மணிக்கு நடந்த மேட்ச்சு. எம்ஐ வெர்சஸ் டிசி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஜிடி. இந்த 2 மேட்சுமே பார்த்திங்கன்னா வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது மேட்ச் க்ளோஸாக போய் 10 ரன் 20 ரன்னு வித்தியாசத்தில் லாஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் பார்க்கணும். என்னுடைய ஜோதிட கணிப்பின் படி பார்க்கும்போது லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொன்ன பிளேயர்ஸு 2 டீம்லேயுமே, அதாவது மதியம் நடந்த மேட்ச்லேயும் சரி, இரவு நடந்த மேட்ச்லேயும் சரி, நான் சொன்ன பிளேயர்ஸு கிட்டத்தட்ட 8-9 பேர் வந்திருந்தாங்க. புதுசாக பிளேயர் வந்ததுனால அந்த 2 பேரும் மிஸ் ஆயிடுச்சு 2 டீம் மேட்ச்லேயுமே. இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம் அப்படின்னா நீங்களாம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். அதை இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ 22வது மேட்ச் இது சென்னையில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30க்கு. இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் போய், ரேவதி நட்சத்திரத்துடைய அதிபதி புதன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு துலாம் லக்னத்துலேயும், கடைசி ஒரு 20 நிமிஷம் விருச்சிக லக்னத்துக்கு வந்துடுது ஃபஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே விருச்சிக லக்னத்தில் மேட்ச் முடிஞ்சிருது. அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறு, அதையும் பார்த்துக்கிறோங்க. இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் யார்னா ஆர் ரவீந்திரா, ஆர் கெய்க்வாட், ஏ ரஹானே, எஸ் துபே, ஆர் ஜடேஜா, டி மிட்சல், எம்எஸ் தோனி, எம் அலி, டி சகார், டி டெஸ்பாண்டே, எம் தீக்ஷனா, எம் சௌத்ரி. இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், எஸ் நரைன், ஏ ரகுவன்சி. இந்த மேட்ச் தான் லாஸ்ட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக போனது. ஏன்னா இந்த ரகுவன்சி லைனப்பில் 6வது 7வது ஆளாக போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3வது ஆளாக இறக்கி விட்டாங்க. நல்லா பாயிண்ட்டு நல்லா எடுத்திருந்தார். ஏ ரசல், எஸ் ஐயர், ரிங்கு சிங், வி ஐயர், ரமன்தீப் சிங், எம் ஸ்டார்க், ஹெச் ராணா. லாஸ்ட் மேட்ச்சில் விளாடலை, இப்போ விளாண்டாருனா பார்த்துக்கிறங்க. வி சக்கரவர்த்தி, வி அரோரா, இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி கேப்டனாகவும், ஆர் கெய்க்வாட் அவரையும் கேப்டனாக வச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐயர் அவர் தான் கேப்டன். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆர் கெய்க்வாட் அவர் வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்த்துக்கிறேங்க. ஏ ரஹானே, எஸ் துபே, ஆர் ஜடேஜா, டி மிட்சல், எம்எஸ் தோனி, டி சகார் இவங்களை எடுத்துக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், ஏ ரகுவன்சி, ஏ ரசல், ஆர் சிங் அதாவது ரிங்கு சிங், எம் ஸ்டார்க், ஹெச் ராணா, வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கீங்க. கூடத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இம்பேட் பிளேயர் வர்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த 15 பேரில் எப்படியும் 8-9 பேர் வந்துடுவாங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ, அதாவது ஃபீல்டிங் அப்படின்னா மேட்ச் டாஸ் போட்ட உடனே 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு, அந்த 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த டீமு லாஸ் ஆகிரும். அதே மாதிரி 7:30 மணிக்கு கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த டீம் லாஸ் ஆகிரும். இப்போ எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி லாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம், 9:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் இல்லை, 7:30 மணிக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு புரியாது. அதனால தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாராருக்கு நல்லாயிருக்கும் பார்ப்போம். ஏ ரகுவன்சி, எஸ் ஐயர், வி ஐயர், ரிங்கு சிங், ஹெச் ராணா, வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்களை எடுத்துக்கலாம்.
சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்க்வாட் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சுமாராக இருக்குது, ஃபீல்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு. எஸ் துபே, ஆர் ஜடேஜா, எம்எஸ் தோனி, எம் அலி, டி டெஸ்பாண்டே, எம் தீக்ஷனா, எம் சௌத்ரி. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ, அதாவது 7 மணி ஸ்டார்ட் ஆன உடனே அந்த டயத்தில் ஃபீல்டிங் பண்ணுற டீம் இருக்கும்ல, அந்த டீமில் பவுலர்ஸு ஆல்ரவுண்டர்ஸு நிறையா பவர் இருக்குது. இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆர் ஜடேஜாவுக்கும் எம் அலினே லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஆல்ரவுண்டரில். அதில் எம் அலி வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா இல்லை. ஆனால் ஆர் ஜடேஜாவுக்கு ஓரளவுக்கு பாயிண்ட் இருக்குது, ஒரு 50 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில். கேகேஆரில் ஆல்ரவுண்டருக்கு பூராமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ, அந்த 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதில்ல, அந்த டைமில் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து பவுலருக்கு சிறப்பாக இருக்குது. பவுலர்ஸ் எல்லாரையும் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நிறையா விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் விக்கெட்ஸ் அதிகமாக போடக்கூடிய பிளேயர்ஸு அப்படின்னா கேகேஆர், அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணும்ல, அப்போ வந்து எஸ் நரைன், அவர், ஏ ரசல், அதுக்கப்புறம் எம் ஸ்டார்க்கு, இவங்க 3 பேரும் 3 விக்கெட் 3+ விக்கெட்டு அல்லது 2+ விக்கெட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் டி டெஸ்பாண்டே, எம் தீக்ஷனா, எம் சௌத்ரி, இவங்க 3 பேரும் அதே மாதிரி 2+ விக்கெட் போடுற மாதிரி இருக்குது. அப்போ 2 சைடுமே எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வந்து அதிகமான விக்கெட்டுகள் போடும். 7-8 விக்கெட் வரைக்கும் கூட வரும், அல்லது ஆல் அவுட் கூட பண்ணிடும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமை. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற அமைப்புகள். இன்றைக்கி வந்து அமாவாசை திதி. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் துபே, ஆர் ஜடேஜா, எம்எஸ் தோனி, அப்புறம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், ஏ ரசல், ஹெச் ராணா, வி சக்கரவர்த்தி, வி அரோரா, அவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். இப்போ 8 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 8 பேர் போக மீதம் உள்ள பேர் நீங்கள் பார்த்து செக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் ஹாய்னு அனுப்புகிறீங்க. அதுக்கு நான் வந்து ரீப்ளைலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. அதுக்கு உண்டான பதிலும் உங்களுக்கு நான் வாய்ஸ்லேயே அனுப்பிவிடுவேன். அதை மாதிரி பார்த்துக்கிறங்க. நிறையா பேர் டீம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிய, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ வீடியோ போடுறதே என்னால் நேரம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா தொல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வாட்டில் என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் சொல்கிறதேன், நான் டெஸ்கிரிப்ஷனில் என்ன லிங்க் கொடுத்துக்கணும் அந்த லிங்கை டச் பண்ணி மட்டும் வாங்க. வேறு இதில் போய் டைப் பண்ணி டெலகிராமில் என்னுடைய KVK3 அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணி போய் மாட்டிக்கிற வேணாம். அது எப்படின்னு உங்களுடைய விருப்பம் தான். இவ்வளோ தூரம்லாம் நீ சொல்ல முடியாது, நீங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் கிடையாது. ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.